நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு VCSA VM ஓட ஒன் ஆஃப் த ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு L3 ஆக்டிவிட்டி. L2 வந்து கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க, L1 கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க. ஓகே, சினாரியோ என்ன? இப்போ இந்த vCenter VM இருக்குது. இந்த vCenter VMல மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், 17 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே இப்போ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வாமி பேஜ் போயிட்டு நீங்கள் வாமி லாகின் பண்ணுங்க. உங்களோட again I will show how to log in WAMI. எப்படி ஒரு ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி ஃபுல் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ HTTPS உங்களோட vCenter VCSA VM ஓட IP address :5480 போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ரூட் பாஸ்வேர்ட் கேட்கும். கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரூட் பாஸ்வேர்ட் கொடுத்தப்ப அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல மானிட்டர் போங்க. மானிட்டர்ல there is option disk. இந்த டிஸ்க்ல you can able to view the disk capacity and disk free space. இதுல root, core, DB இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டிஷன். ஒவ்வொரு பார்ட்டிஷன் ஒவ்வொரு டைரக்டரிக்கும் ஒரு டிஸ்க் கிரியேட் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ டோட்டல் 17 ஹார்ட் டிஸ்க் இருக்கும் உங்களுக்கு தெரியும். இதுல சில நேரங்கள்ல சில டிஸ்க் வந்து ஃபுல் ஆயிரும். அப்படி டிஸ்க் ஃபுல் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது? டிஸ்க் ஃபுல் ஆயிருச்சுன்னா சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது, அன்யூஷுவல் பிஹேவியரா இருக்கும், vCenter லாகின் ஆகாது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதனால டிஸ்க் ஃபுல் ஆகுதுக்கு முன்னாடி we have to increase the disk capacity. அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாக் அப்படின்னு ஒரு இருக்குது. இப்போ இதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்க்லையும் நீங்கள் இந்த மாதிரி கர்சர் மூவ் பண்ணீங்கன்னா தெரியும் ஆக்சுவல் ஸ்பேஸ் என்ன, அவைலபிள் ஸ்பேஸ் என்ன, டோட்டல் ஸ்பேஸ் என்ன நீங்கள் பார்த்துக்கலாம். இது நமக்கு பெருசாக யூசேஜ் இல்லை. ப்ரொடக்ஷனாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து அர்கைவ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% மேலே ஃபுல்லாக தான் இருக்கும். அதான் அடிக்கடி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிபி இருக்குது, லாக் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லாக் இருக்கு இல்லையா, இந்த லாக் அப்படிங்கிற ஒரு டைரக்டரியை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இது வந்து கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9.7 GB இருக்குது. இப்போ 9.7 GB இருந்து கூட ஒரு 2 GB இல்லை 3 GB வந்து நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹவு டு டூ தட், அதான் இப்போ நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்க கமாண்ட் ரன் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த VCSA VM பார்ட்டிஷன் எடுக்கணும் சரியா. ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த VCSA ஓட IP address காப்பி பண்ணிக்கோங்க, அல்லது ஹோஸ்ட் நேம் காப்பி பண்ணிக்கோங்க, பார்ட்டிஷன் போங்க, போயிட்டு அது IP கொடுங்க, கொடுத்துட்டு ரூட் பாஸ்வேர்ட் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி வரும். இதுல ஷெல்லுன்னு டைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ இதுல df-h அப்படி கொடுத்தீங்கன்னா df-h கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டா இருக்கிற ரூட் டைரக்டரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம இங்க ஜியோல பாக்குறோம் இல்லையா, இதுதான் இங்க காமிக்குது. இங்க காமிக்குது என்னென்ன டைரக்டரி வந்துட்டு எவ்வளவு ஸ்பேஸ்ல இருக்குது, எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிறது இங்க காமிக்குது. ஸோ நம்ம பண்ண போறது லாக் தானே. ஸோ லாக் டைரக்டரியோட ஸ்பேஸ் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ லாக் எங்க இருக்கு, ஸ்டோரேஜ் லாக், இதான் இன்க்ரீஸ் பண்ண போறோம் சரியா. இப்போ இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் ரன் பண்ணி அந்த வால்யூம் வந்து எந்த பார்ட்டிஷன்ல மேப் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளால அதை ப்ரொசீட் பண்ண முடியும். இதான் கமாண்ட் ls_blk0 நேம். இந்த கமாண்ட் ரன் பண்ணி லாஜிக்கல் வால்யூம் வந்து எந்த பார்ட்டிஷன்ல மேப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதை கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல
இப்போ நம்ம பண்ண போறது லாக் தானே. ஸோ இது 10 GB இருக்குது லாக். ஓகே, இதோட லாஜிக்கல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 4.0ல இருக்குது. அப்ப நீங்க vCenter VM போயிட்டு மறுபடியும் காமிக்கிறேன். vCenter VM போயிட்டு SCSI ஐடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுல மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க்ல எது லாக் ஹார்ட் டிஸ்க் நீங்க கண்டுபிடிப்பீங்க? இப்போ நம்ம டாஸ்க் என்ன அப்படின்னா 4:0ன்னு போட்டிருக்கோம். நம்ம டாஸ்க் வந்து என்னன்னா இந்த லாக் அப்படிங்கிற பார்ட்டிஷன்ல நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க் 5 இருக்குது. பட் அது கரெக்டா தப்பா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கமாண்ட் ரன் பண்ணணும். இந்த கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது எந்த SCSI ஐடியில இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், ஒரு ஹார்ட் டிஸ்கோட SCSI ஐடி எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க விண்டோஸ்ல எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதுல அந்த SCSI ஐடி எடுத்துக்கணும். இப்போ லாக் தானே 10 GB இருக்குது. இந்த SCSI ஐடி 40. அப்ப நீங்க அந்த விர்ச்சுவல் மிஷின் போயிட்டு எடிட் செட்டிங்ஸ்ல ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு 40 எங்க இருக்குன்னு பாருங்க. இது 00, இது வந்து 02, 5ல இருக்கும்னு நினைக்கிறேன். சரி 04னா 04 தான் நம்ம பார்க்கணும். ஹார்ட் டிஸ்க் 5ல பாருங்க. இது 03. ஹார்ட் டிஸ்க் 5 வந்து பாத்தீங்கன்னா 04. கரெக்டா? நம்ம பார்க்க போறது என்ன 04 தானே. நல்லா பார்த்துக்கோங்க. 4க்கு வந்து 04. சரி, ஸ்வாப்புக்கு வந்து 02, 4க்கு 03, லாக்கு வந்து 04. ஓகே, ஸோ 04 கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டிரைவ். இப்போ இதுல போயிட்டு ஐ வில் ஹேவ் டு இன்க்ரீஸ் 12 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்க அப்ளை ஆயிரும். பட் ஆனா மறுபடியும் ஒரு கமாண்ட் ரன் பண்ணணும். எக்ஸ்டர்ன் வால்யூம்க்கா? இல்ல இல்ல, கமாண்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த இதை எடுத்துக்கும், இல்லாட்டி எடுத்துக்காது. இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஹார்ட் டிஸ்க் 5 வந்து 12 GB இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா எனக்கு இங்க ரெஃப்ளெக்ட் இன்னும் ஆகாது. பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் 5 10 GB தான் இருக்குது, ஸ்டில் ரெஃப்ளெக்ட் ஆகாது. நம்ம ஒரு கமாண்ட் ரன் பண்ணாதான் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். ஹார்ட் டிஸ்க் 5 பாருங்க, ஸ்டில் வந்து 9.7 GB இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு கமாண்ட் இருக்கு இல்லையா, ஆட்டோ க்ரோ அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இதை காப்பி பண்ணி இதுல போடுறேன். போட்டு என்டர் தட்டிட்டோம்னா எனக்கு நான் பண்ண மாடிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுவே சரி பண்ணிக்கும். ஆட்டோ க்ரோனா இந்த கமாண்ட் போடுறதுனால நம்ம அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து அங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், விஎம் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். பட் அந்த ஓஎஸ் லெவல்ல அதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கமாண்ட் போடணும். போட்டு ரன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அதை எடுத்துக்கும். நம்ம டைம் ஆகும், இது நமக்கு இங்க ரெஃப்ளெக்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்ல, ரெஃப்ளெக்ட் ஆயிரும் ஒன்ஸ் இங்க பண்ணிட்டோம்னா. ஸோ இந்த கமாண்டை தான் நான் வந்து டீம்ஸ்ல பிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கமாண்டை வச்சுக்கோங்க. இது ஒரு L3 L4 ஆக்டிவிட்டி. சரியா? ஸ்டில் இங்க ரெஃப்ளெக்ட் ஆகல, பட் ரெஃப்ளெக்ட் கொஞ்ச நேரத்தில் ஆயிரும். நீங்க DF-H கூட போட்டு பார்த்துக்கலாம். இங்க 11 GB காமிக்குதா? இதானே, இது மாதிரி 10 GB இருந்துச்சு அப்படிதானே? இதுல 2 GB இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அந்த இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸ்டோரேஜ் லாக் இதுல சைஸ் பாருங்க, 12G. 12Gனா 12 GB. இதுக்கு முன்னாடி DF-H ரன் பண்ணல. ஸ்டோரேஜ் லாக் பாருங்க,
டென் ஜிபி தான் இருக்குது ரைட். 9.9 10 ஜிபி தான் இருக்குது ஸ்டோரேஜ் லாக்கு. ஆனா இந்த கமாண்ட் ரன் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க 12 ஜிபி இங்க அப்டேட் ஆயிடுச்சு. பட் இங்கேயுமே அப்டேட் ஆகணும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்டேட் ஆயிரும். இல்ல லாக் அவுட் பண்ணாம கூட அப்டேட் ஆயிரும். யூஸ்வலா நீங்க ஒரு விண்டோஸ் மிஷின்ல ஹார்ட் டிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்க அதை இன்க்ரீஸ் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கமாண்ட் ரன் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டில் இன்க்ரீஸ் ஆகல, பட் ஆயிரும். அப்படி ஆகல அப்படின்னா கூட மறுபடியும் இந்த க்ரோ கமாண்ட் மறுபடியும் நீங்க போட்டீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆயிரும். பட் ஆயிடுச்சு, நமக்கு ரீசெண்ட்ல ஷோ பண்ணல, அதுதான் கொஞ்சம் ஷோ ஆயிரும். ஆயிடுச்சு பார்த்தீங்களா? தெரியுதா கேஸ்? இந்த லாக் பார்ட்டிஷன் வந்து இதுக்கு முன்னாடி இங்க 10 ஜிபி இருந்துச்சு சரியா? சரி, எவ்வளவு ஜிபி இருந்துச்சு? 10 ஜிபி இருந்துச்சு. இப்ப பாருங்க 12 ஜிபி வந்துருச்சு. புரிஞ்சுதா கைஸ்? ஸோ இதே மாதிரி தான் நீங்க எல்லா ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு டவுன் டைம் தேவை கிடையாது. நீங்க ஆந்தி கோல நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட் அந்த கமாண்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கமாண்ட் ரன் பண்ணி எந்த ஸ்கசிஐடின்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்கசிஐடி கண்டுபிடிச்சு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கமாண்ட் ரன் பண்ணி ஆட்டோகிராஃப் கமாண்ட் ரன் பண்ணி அது நார்மலா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இதுல எனி டவுட்ஸ் கைஸ்? டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ டவுட் இல்லாட்டி நெக்ஸ்ட் போறேன். இப்போ அப்டேட் ஆயிடுச்சு, அதை காமிக்கிறேன்.